சிம்பிளா வெங்காயம், தக்காளி, சில மசாலாக்கள வச்சு சூப்பரான சோயா கறி செஞ்சு சாப்பிடுவோமா? இதுக்கு முதல்ல மீல் மேக்கர ரெடி பண்ணிக்கணும். கொதிக்கிற தண்ணீல கொஞ்சமா உப்பு, மீல் மேக்கர் சேர்த்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி கையால பிழிந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் மீல் மேக்கர சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வைங்க. அதே குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்குன தக்காளி, மசாலால 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா வதக்கி விட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. 2 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் மூடிய தொறந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் மீல் மேக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியா மல்லி இலை தூவி இறக்கி விட்டுருங்க. அவ்வளவுதான். சூப்பரான சோயா கறி ரெடி. உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.